வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ட்ரிங்கோ மீடியா யூடியூப் சேனலின் உடனடி செய்திகளுடன். தொடர்ந்தும் உடனடி செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இணைந்திடுங்கள். ட்ரிங்கோ மீடியா யூடியூப் சேனல், ட்ரிங்கோ மீடியா ஃபேஸ்புக் தளம் மற்றும் tringomedia.lk என்னும் இணையதளத்துடன். சம்பூரில் பாலியல் துஷ்பிரயோகம், பூசாரிக்கு 30 வருட கடூழிய சிறை. திருகோணமலை சம்பூர் பகுதியில் 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட குறித்த எதிரியான பூசாரிக்கு 30 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல் ஆக் இத்தீர்ப்பினை வழங்கியுள்ளார். சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 16 வயதுக்கு குறைவான சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராக சம்பூர் போலீசார் வழக்கு தொடுத்தனர். குறித்த வழக்கின் விசாரணைகள் முடிவுற்ற நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்ட போதே மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லாக் இத்தீர்ப்பினை வழங்கியுள்ளார். குற்றவாளிக்கு எதிராக 30 வருட சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறும் நீதிபதி கட்டளையிட்டுள்ளார். அத்துடன் குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக அரசு சட்டத்தரணி K. நதிகேதன் முன்னிலையாகி இருந்தார். சம்பூர் பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய சித்திரவேல் லினேஸ்கரன் அல்லது விஜிதன் என்ற எதிரிக்கே இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 3ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் குறித்த சிறுமி 3 முறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒரு முறைக்காக 10 வருடங்கள் சிறை தண்டனை என்ற அடிப்படையில் 30 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்டஈடாக ஒரு குற்றத்திற்காக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 3 லட்சம் ரூபாய் நட்டஈடாக வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற தீர்ப்புகள் சிறுமிகளுக்கு எதிராக இடம்பெறும் பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கு உதவும் எனவும், இதுபோன்ற கடுமையான தண்டனையை திருகோணமலை நீதிமன்றில் மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் புதிய அரசாங்கத்தின் காலத்தில் பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும், தண்டனைகள் அதிகரிக்கின்ற போதுதான் குற்றங்கள் குறையும் என்பதால் இதுபோன்ற தீர்ப்புகளை வரவேற்பதாகவும் சமூக நலன் விரும்பிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.